ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேனல்ஸ் அப்படி பற்றி நம்ம இப்போ வந்து நிறைய விஷயங்களை வந்து பேச போகிறோம். ஸோ சேனல்ஸ் ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். பஸ் சேனலு, எஃப்எக்ஸ் சேனலு, விசிஏ சேனல், ஆக்ஸ் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு 4 சேனல்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 சேனல்ஸ் என்ன, இதில் உள்ள டிஃப்ரென்சஸ் என்ன, எப்பப்போலாம் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஸ் சேனல். ஸோ அந்த பஸ் சேனலை கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஒரு பஸ் சேனல் கிளிக் ஆகிடுச்சு. ஸோ அந்த பஸ் சேனலுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் செஷன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு வைக்கிறேன் நான். ஸோ அந்த செஷன் ஸ்ட்ரிங்ஸுங்கிறது ஒரு பஸ் சேனல் வந்துருச்சு. இந்த பஸ் சேனலை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்த போகிறோம். ஸோ பஸ்ஸு எப்போ நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, ஒரே மாதிரி டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து எல்லாத்தையும் ஒரே ட்ராக்காக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஸோ இந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங்ஸ் ஹை, ஸ்ட்ரிங்ஸ் லோ, ஸ்ட்ரிங்ஸ் மெயின்னு சொல்லிட்டு இந்த 3 ஸ்ட்ரிங்ஸோட கண்ட்ரோலையும் நான் ஒரே ஃபேடருக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதாவது செஷன் ஸ்ட்ரிங்ஸுங்கிற இந்த பஸ் சேனலுக்கு கொண்டு வரணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த 3 சேனலும் இதோட அவுட்புட் எங்கே போகுது, மெயின், அதாவது என்னுடைய மாஸ்டர் பஸ்ஸுக்கு போகுது. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் செஷன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த 3த்துக்கான அவுட்புட்டும் செஷன் ஸ்ட்ரிங்ஸ்குள்ளே போயிடும். செஷன் ஸ்ட்ரிங்ஸுக்கான அவுட்புட்டு மெயினுக்குள்ளே போய்க்கும். ஸோ இப்போ நான் அதை சோலோ பண்ணால் அந்த 3 மட்டும் சோலோ ஆகும் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த 3 மட்டும் சோலோ ஆகுது. ஸோ இப்போ இந்த 3 மட்டும் ப்ளே பண்ணுறேன். இந்த இடத்துல அவுட்புட் வருது பார்த்தீங்களா? ஸோ இதை நான் கம்மி பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு டோட்டலாக ஸ்ட்ரிங்ஸோட அவுட்புட் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் வரும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு EQ பிளகின் போடுறேன். அந்த EQ பிளகின் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த 3 மட்டும் நான் சோலோ பண்ணிக்கிறேன். ஸோ என்ன நடந்துச்சு, ஒரு EQ பிளகின் வந்து 3 சேனலை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பயன்படுத்துறது மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆமாம், நம்மளுடைய CPU பவரை நம்ம அதிகமாக சேவ் பண்ணலாம். ஒரே நேரத்தில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் சேனல். ஸோ பஸ்ஸுன்னு என்னது, அங்கங்கே இருக்கிறத எல்லாத்தையும் ஒரே பஸ்ஸில் ஏற்றுறது. அந்த பஸ்ஸாக தானே வேலை பண்ணுது. நிறைய பஸ் ஸ்டாப்ஸில் இருக்கவங்க எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விடும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ட்ராக்ஸில், அதாவது சேனல்ஸில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும், இந்த ட்ராக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சேனலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் பஸ் சேனல். ஸோ பஸ் சேனல் பார்த்துட்டோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எஃப்எக்ஸ் சேனலுங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ எஃப்எக்ஸ் சேனல் வந்துருச்சு. இந்த எஃப்எக்ஸ் சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், குழப்பமாக இருந்துச்சுன்னா நான் பழசெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து ஒரு எஃப்எக்ஸ் சேனல். ஸோ இந்த எஃபெக்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ரிவர்ப் பிளகின் ஆட் பண்ணுறேன். ஸோ ரிவர்புன்னு நேம் பண்ணிட்டேன். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் என்ன எஃபெக்ட்டு, ஒரு ரிவர்பு, ஓகேங்களா? ஒரு ரிவர்ப் நான் போடுறேன். ஓகே, ஓப்பனர் அப்படிங்கிற இன்பில்ட் ரிவர்பு. ஸோ இந்த ரிவர்பில் போயிட்டு ஒரு பிளேட்ஸ், லார்ஜ் பிளேட், க்ளீன் பிளேட் போட்டாச்சு, ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும், எஃபெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஆனால் என்னென்ன பர்டிகுலர் என்ன சொல்கிறது, ட்ராக்ஸை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து இதை அஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல சென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து எஃப்எக்ஸ் சேனலுக்கு சென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது அந்த சென்ஸு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன், இந்த 3மே செலக்ட் பண்ணிவிட்டு சென்ஸில் பார்த்தீங்கன்னா ரிவர்ப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரிவர்ப்குள்ளே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரிவர்பில் வந்து சென்ட் ஆகுது. ஸோ இந்த சென்ட் வந்து எங்கே போகுதுன்னா, நேராக இந்த ஓப்பனர் அப்படிங்கிற இந்த ரிவர்ப் பிளகின் தான் போகுது. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு கேட்போம். இப்போ நான் ஸ்டாப்பு கிளிக் பண்ணி ரிவர்ப் கேட்டுச்சு பார்த்தீங்களா? ஸோ இன்னும் நம்ம இதை தெளிவாக கேட்கறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டிலேவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ என்ன டிலே, நம்ம ஏதோ ஒரு டிலே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டைம்லெஸ் ஏதாவது ஒரு ப்ரீசெட்டை உள்ள போட்டுருவோம். கோரஸ் டிலே.
ஸோ டிலே ப்ளகினும் ரிவர்ப் ப்ளகின் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த மூணுமே அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ப்ளே பண்ணிவிட்டு இந்த சென்ஸை வந்து நான் கம்மி பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இப்படி எஃபெக்ட்ஸ் சேனல் க்ரியேட் பண்ணுறதுனால என்ன நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறத சொல்கிறேன் கேளுங்க. இப்படி ஒவ்வொரு சேனல்லையும் நீங்கள் எஃபெக்ட் போட்டு மாற்றினீங்கன்னா உங்களுடைய CPU பவர் அதிகமாகும். பட் ஒரே எஃபெக்ட் சேனலில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உள்ள உங்களால் சென்ட் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்ல இதை வந்து எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இதுதான் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டான ஐடியா, ஒரு தனியாக ஒரு எஃபெக்ட் சேனல் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் இதுக்குள்ளே சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதே ரிவர்பு இல்லை அதே டிலே என்ன விஷயத்தை நீங்கள் இங்கே பயன்படுத்துறீங்களோ அது உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எஃபெக்ட்ஸ் சேனலு. ஸோ இதில் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஃபேடர்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா VCA சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த VCA சேனலை கிளிக் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னென்னா ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். ஸோ இந்த VCA சேனலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த 2 பெல்ஸை சென்ட் பண்ணுவோம். நம்ம இந்த 2 பெல்ஸை வந்து VCAக்கு அனுப்புவோம். ஸோ இந்த VCAக்கு வந்து நம்ம பெல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிவிடுவோம். பெல்ஸை நேம் பண்ணிட்டோம். இப்போது இதில் போயிட்டு பெல்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா VCA சேனலுக்கு நம்ம சென்ட் பண்ண போகிறோம். இந்த பெல்ஸ் சேனலை நான் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சு காட்டுறேன். ஸோ இந்த பெல்ஸ் சேனல் ரெண்டுமே இங்கே வந்துடுச்சு. இப்போ ரெண்டும் சோலோ பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ சோலோ பண்ணி ப்ளே பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது, நான் அந்த ஃபேடர் நவுத்தினேன்னா அந்த ஃபேடரும் சேர்ந்து நகருது பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ அந்த ஃபேடரும் எனக்கு சேர்ந்து நகருது. ஸோ இதுதான் VCAவில் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 சேனல்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சில விஷயங்கள் மட்டும் இன்னும் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ட்ராக்கு பேர் நம்ம என்ன சொன்னோம் பஸ் சேனலு, இந்த இது வந்து எஃபெக்ட் சேனல். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா பஸ் சேனலில் சென்ட் இருக்கும், எஃபெக்ட் சேனலில் சென்ட் இருக்காது. டோட்டலாக ஒரு பஸ்ஸாக நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு எஃபெக்ட் சேனலில் கூட நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அப்படி இருக்கும். ஆக்ஸ் சேனலும் கிட்டத்தட்ட பஸ் சேனல் மாதிரியே தான், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ரெண்டும் பஸ்ஸும் ஆக்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சென்ட் இருக்கும், இது இருக்கும், எதுனாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ் கிடையாது. ஸோ இப்போது நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன குட்டியாக ஒரு பட்டன்ஸ் காட்டும். அதில் ஒரு 3 ப்ளூ கலர் லைட் எரியுதுல, அது என்ன மீன் பண்ணுதுன்னா எத்தனை சேனல்ஸை வந்து எத்தனை ட்ராக்ஸை வந்து இந்த சேனலில் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல மீன் பண்ணுது. ஸோ அந்த செஷன் ஸ்ட்ரிங்ஸில் 3 லைட்டு காட்டுது. ஏன்னா நம்ம 3 ஸ்ட்ரிங்ஸை வந்து இதுக்குள்ளே சென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அதில் 3 காட்டுது. இந்த பெல்ஸில் 2 காட்டுது. ஏன்னா 2 பெல்ஸை மட்டும் தான் நம்ம உள்ளே சென்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இந்த இடத்துல டினோட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சென்ட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு CPU யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரே நேரத்தில் பல ட்ராக்ஸை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சென்ஸ் சேனல்ஸு இல்லைனா இந்த சேனல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த சென்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக நம்ம பயன்படுத்துறது எப்படி அப்படின்னா ஜஸ்ட்டு என்னென்ன சேனல்ஸை வந்து நீங்கள் அனுப்பணுமோ, இப்போ நான் அந்த 2 பியானோவை வந்து அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பியானோவை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணால் போதும், ஆட் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த பஸ்ஸை செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பஸ் கிரியேட் ஆயிரும். அந்த 2 சேனலும் இதுக்குள்ளே ரவுட் ஆயிரும். இந்த இடத்துல 2 லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? இதை ஜஸ்ட்டு நான் பியானோன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவை நான் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சேனலுக்கு ட்ராக்ஸை வந்து ரவுட் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி ஆட் பஸ் இல்லைனா ஆட் VCA அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2க்குமே சேனல்ஸ் கிரியேட் ஆகிரும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.